வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செவ்வரிசி திணை பாயசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு, செவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் திணை மாவு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் திணை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டி இல்லாமல் கை விடாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு, நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி திணை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.